அனைவருக்கும் வணக்கம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறப்போ இங்கே ஃபிலிம் ஃபெடரேஷன்லேருந்து சேம்பர்லேருந்து எல்லாரும் இருக்காங்க. ஐ திங்க் ஹாஸ்னி, பூர்ணிமா, லிசி அவங்க எல்லாம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இது ஒரு கிளாமருக்காக கிடையாது. திஸ் இஸ் ஆல் டன் அண்ட் ரேவதி சாரி ஒரு கிளாமரை கொண்டு வரணும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்படிங்கிறது கிடையாது. We all want to just tell everyone our love for cinema, our passion for cinema, our involvement with cinema. என்ன வேணாலும் சொல்லலாம். பட் சினிமாவுக்காக, அதுவும் நம்ம சென்னைக்காக. ஏன்னா ஹாஸ்னி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இங்கே பூசான் போனேன், கோவா போனேன், பாம்பே போனேன், இப்போ நியூயார்க் போகிறேன், எல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறேன். நம்ம சென்னையில் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கணும்னா அதுக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணோம். அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். ஆக்சுவலி we've just come here. ஹாஸ்னி அடிக்கடி சொன்னாங்க, புள்ள குட்டி வேலை வீடு எல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், சினிமாவுக்காக வந்திருக்கோன்னு. அந்த தான் உண்மை. எல்லாமே விட்டுட்டு வந்திருக்கோம். என் கணவரை கூட நடிகர் சங்கத்திலேருந்து இழுத்துட்டு வந்தேன். இங்கே வந்து இறங்கி கேட்குறாரு, நான் என்ன பண்ணோம் அப்படின்னு. பட் பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி பிஸி, பட் ஈவன் தென் வி ஹவ் கம் ஹியர் ஃபார் த பேஷன் ஆஃப் சினிமா. இதில் வந்து எப்படி இந்த ஃபெஸ்டிவலை இன்னும் பெருப்படுத்த முடியும், இன்னும் அழகுப்படுத்த முடியும். ஏன்னா நாங்கள் நிறைய ஊருக்கு போயிருக்கிறனால we are able to understand the nuances of creating this festival. அந்த nuances we have brought to the table and அதில் தான் எல்லாருமே we've been contributing to it. அதில் வந்து ஒரு ரெட் கார்பெட் அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஓப்பனிங் செரமனி வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணும், ரொம்ப பிரமாதமாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக தான் நடிகர் சங்கத்திலேருந்து என் கணவர்கிட்டையும் நாங்கள் பேசணும். பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஹாவ் டு கம், தே வில் பார்ட்டிசிபேட் ஃபார் த லவ் ஆஃப் சினிமா, நத்திங் எல்ஸ். வி வில் ஆல் பி தேர், வி வில் பி இன் ஃபுல் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபெஸ்டிவல் பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் நம்ம சென்னை. இது ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய ஒரு விழாவாக நடத்தணும். அதுக்கு கண்டிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் ஒரு படியாக 25 லட்சம் கொடுத்துருக்காரு. மறுபடியும் நாங்கள் அவரை போய் மீண்டும் சந்தித்து இன்னும் அதை என்ன செய்ய முடியுங்கிறது நாங்கள் பேசுவதற்காக சரத் சாரும் அவர் இன்னைக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்பரேட்ஸ் அது இதுன்னு. அண்ட் வி ஆர் லுக்கிங் அட் திஸ் ரெட் கார்பெட் தான் இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு அம்சமாக இருக்கும். வி ஆர் ஆல்சோ டாக்கிங் டு அ லாட் ஆஃப் சேனல்ஸ் டு சப்போர்ட் அஸ் இன் திஸ் வெஞ்சர். கண்டிப்பாக இதில் ஒரு சேனலாவது எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கை உடன் கூறி மறுபடியும் திஸ் இஸ் ஃபார் நம்ம சென்னை. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. திஸ் இஸ் ஃபார் அஸ். ஐசிஎஃப் வந்து 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஐசிஎஃப்க்கு வந்து நாங்க யாரெல்லாம் போவோம்னா, ரேவதி போவாங்க, நான் போவேன், பார்த்திபன் பார்த்திருக்கேன், வசந்த் பார்த்திருக்கேன். மற்றபடி வேற யாரும் வர்றதில்லை. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவார்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுப்பிரமணியபுரம் டைரக்டர் சசிகுமார் அண்ட் பாண்டியராஜன், பசங்க டைரக்டர் பாண்டியராஜன் எல்லாரையும் பார்த்தேன். மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்தது. சொன்ன மாதிரி ராதிகா சொன்ன மாதிரி புசான், கான், வெனிஸ்ல இருந்து போட்டோ எல்லாம் இவங்களுக்கு அனுப்புவேன், கொஞ்சம் வய தெரிகிற மாதிரி. அங்கெல்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறம், முக்கியமா பூசான் ஃபெஸ்டிவல் பார்த்ததுக்கு அப்புறம், கிம் அப்படிங்கிற ஒருத்தராலே ஒரு சாதாரண ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப லெவலுக்கு போயிருக்கு. இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தங்கராஜ் சார் இருக்காங்க, ராமகிருஷ்ணன் இருக்காரு, கண்ணன் இருக்காரு, பிரசாத் கார் இருக்காரு, சந்தானம் இருக்காரு. உலகத்துல என்னென்ன ஃபிலிம் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் இருக்கும்போது சென்னையில ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சப்போர்ட் வந்ததுன்னா இன்னும் பிரமாதமா நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. ஒரு சின்ன ஒரு மத்தாப்ப கொளுத்தி போட்டோம். இன்னைக்கு வந்து பெரிய ஃபயர் ஒர்க்ஸா, பட்டாசா, அதாவது ஆட்டம் பாம், அதோட பெரிய வான வேடிக்கையா இன்னைக்கு வந்து ஆகும், பெருசா ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு சந்தானம் அவர் வந்து இன்னும் கிளியரா சொல்லுவார் எத்தனை படங்கள் வருதுன்னு. 40 கண்ட்ரில இருந்து 130 படங்கள் இருக்கு. அதுல நான் பார்த்த படங்களே ஒரு 8 படங்கள் ரொம்ப பிரமாதமான படங்கள் இருக்கு. ஸோ அதனால செல்ஃபிஷா நாங்க என்ன பண்ண போறோம்னா, அதுலதான் பிலிம் இண்டஸ்ட்ரியோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. முக்கியமா சரத் சாரோட பார்ட்டிசிபேஷன் எங்களுக்கு தேவைப்படுது. ஐநாக்ஸ் தியேட்டர்ல நாங்க ஒரு நாளும் இரவு 9 மணிக்கு பெஸ்ட் பிலிம்ஸ் 7 படங்களை தேர்ந்தெடுத்து ரெட் கார்பெட் ஸ்கிரீனிங் தனியா பண்ண போறோம். அதுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஹூசு ஆஃப் சென்னை மட்டும் இல்ல, சினிமா மேல ஆசை இருக்கிற எல்லாரையுமே அழைக்க போறோம். ஸோ அது வந்து ஒரு நாளும் ஒரு தீம் இருக்கலாம், இல்ல ஒரு நாளும் ஒரு பெரிய ஸ்டார் அங்க வந்து அந்த படத்தை பிரசன்ட் பண்ண போறலாம். உலகத்துல எங்கேயுமே வந்து பிலிம் இண்டஸ்ட்ரி பிலிம் ஃபெஸ்டிவல் எடுத்து நடத்துனதே இல்லை. ஐசிஎஃப்போட ஒத்துழைப்போட நாங்க பேக்ரவுண்ட்ல இருந்து பிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற நாங்க எல்லாருமே சேர்ந்து வெறும் நடிகர்களை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். பார்த்திபன், கௌதம் மேனன், வசந்த்,
சேரன் வரப்போறாரு, மணி, எல்லாரோட சப்போர்ட் இருக்கு. என்னோட சித்தப்பா கமல் கூட இன்னைக்கு காலையில சொன்னார், போ போ எல்லாம் சொல்லு, இன்னும் 1.5 கோடி வாங்கலாம், இன்னும் 3 கோடி வாங்கலாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சொன்னார் கேட்டீங்க, ஒரு புஷ், அந்த புஷ் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்கு. முக்கியமா இந்த 7 படங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். பிரஸ் நீங்க வந்து இது வந்து வெறும் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர்ட் சினிமான்னு மட்டும் பார்க்காம உலகத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சினிமாஸ் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். கேப்ரியலா கார்சியா மார்க்கெஸ் அப்படிங்கிற ரைட்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அதிகமா பிரசீலியன்ஸ் இல்ல சவுத் அமெரிக்கன்ஸ் படிக்கிறத விட கேரளால இருக்கிறவங்க அவரோட ரைட்டிங்கை நிறைய படிப்பாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது புரியாத விஷயம், ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அலெக்சாண்ட்ரோ கொன்சாலிஸ் இனாரிட்டு அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, சவுத் அமெரிக்கன் டைரக்டர். அவர் டைரக்ட் பண்ண படங்கள் வந்து அமரோஸ் பெரோஸ், அதுக்கப்புறமா 21 கிராம்ஸ், அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ல பியூட்டிஃபுல் அப்படிங்கிற படம். அதே மாதிரி பெர்னாண்டோ மேயரஸ் அப்படிங்கிற டைரக்டர் வந்து சிட்டி ஆஃப் காட் அப்படிங்கிற படம் டைரக்ட் பண்ணாரு. இந்த 2 டைரக்டரும் உலகத்திலேயே எங்க அதிகமா பாப்புலரா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல தான். அது எந்த ஸ்டேட்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சென்னை. சீரியஸ்லி ஒரு டைரக்டரும் பிக் ஃபேன் ஆஃப் மேயரஸ் அண்ட் இனாரிட்டு. எங்களுக்கு என்ன ஆசைன்னா இனாரிட்டுவை கொண்டு வரணும். இனாரிட்டுவை கொண்டு வரணும்னா இந்த ஃபெஸ்டிவல் பெருசா ஆகணும். அது அவரை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. ஒரு டைரக்டர்ட்டையும் பேசும்போது அந்த இனாரிட்டு அண்ட் மேயரஸோட பாதிப்பு இல்லாம அவங்க தமிழ் படமே இல்லை. இப்ப நீங்க 2000ல ஒரு தெற்கு தமிழ்நாடு படங்கள் பாக்குறீங்களே, அதுல நிறைய இந்த 2 டைரக்டரோட பாதிப்பு இருக்கு. ஸோ அவங்க நேரம் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த லெவலுக்கு இந்த ஃபெஸ்டிவல் போகணுன்றது தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ ஐநாக்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். உட்லண்ட்ஸ் அண்ட் சிம்பனி அண்ட் ஃபிலிம் சேம்பர் அது வந்து வழக்கமா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குற ஒரு வென்யூஸ். பட் இப்போ இந்த தடவை ஐநாக்ஸ் ஒரு சின்ன அடிஷன். அதே மாதிரி ஹலோ எஃப்எம்ஓ எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்களை எங்க படங்களை பத்தின விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க. அதர் தென் அதர் ரேடியோ சேனல்ஸ் அண்ட் டெலிவிஷன் சேனல்ஸ் ஆல்சோ. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a fantastic success அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமா பிரஸ்ல இருந்து வந்த எல்லாருக்கும் நன்றி. இது ரொம்ப அழகா தொகுத்து வழங்கின பார்த்திபன் அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் ரொம்ப பெரிய கோலாகலமான விழாவாக நடக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை.